இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருவார் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி வரைக்கும் கூட இயேசு வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இயேசு உண்மையிலே வருவாரான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டார். ஏன்னா அவர் வருவார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் கிடையாது. அவர் திரும்ப வருவார்னு பைபிள் சொல்கிறது 1ஆம் நூற்றாண்டிலே, அதாவது பைபிளை எழுதுனாங்கல்ல அந்த காலகட்டத்திலே அவர் திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிறது தான் பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனம். ஆனால் அன்னைக்கு அதுபோல் அவர் வரல. அந்த தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சு. இந்த பொய்யை மறைக்கிறதுக்காகத்தான் பைபிளில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்துக்கு மாற்று விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க அன்னையிலிருந்து. அவர் இனிமே வரப்போகிறார் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டிலே இந்த பைபிள் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு அன்னைக்கு அவங்க நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுதான் தீர்க்க தரிசனம், பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மார்க் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது கடைசி காலத்தில் உலகத்தின் முடிவில் நடக்கப் போகிற காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னால், அவருடைய வருகைக்கு முன்னால் அன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் இறந்து போக மாட்டாங்கன்னு சொல்கிறார். அந்த சந்ததி ஒழிந்து போகாது. அந்த சந்ததி இருக்கும்போதே உலகத்தின் முடிவில் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துடும், அவருடைய வருகை நடந்துடும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறதாக பைபிளில் இந்த வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறதாக பைபிள் சொல்லுது, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது அங்கே நின்று அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களில் சில பேர் இறந்து போகிறதுக்கு முன்னால் அவர் திரும்பவும் வந்துடுவேங்கிறார். இந்த வசனம் அப்படி சொல்லுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் வரல. அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற அந்த காலகட்டத்திலே அந்த சந்ததி இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து திரும்ப வரல. இப்போ பைபிளில் இப்படி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் நிறைவேறலை, பொய்யாயிடுச்சு. இது பொய்யானதுக்கு அப்புறம்தான் இந்த வசனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மாற்று விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த சந்ததி ஒழிந்து போகாதுன்னு இயேசு சொன்னது அந்த சந்ததியை பற்றியது இல்லை, வேற ஒரு சந்ததியை பற்றியது. சந்ததினா வேற ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு மாற்றி விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொல்கிறார் இல்லையா, மத்தேயு 16:28. அதுவும் அவருடைய 2ஆம் வருகையை குறித்தது அல்ல, அது மறுரூபமலையின் அனுபவத்தை குறித்தது, பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை குறித்ததுன்னு சொல்லி அதுக்கும் பல்வேறு விதமான மாற்று விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது 1ஆம் நூற்றாண்டிலேயே அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலே அவர் திரும்ப வருவார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் பொய்யானதற்கு பிறகு அந்த வசனங்களுக்கு மாற்று விளக்கங்களை கொடுத்து அவர் இனிமே தான் வரப்போகிறார்னு அன்னையிலேருந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷங்களாக அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமே வரப்போகிறார், இந்த வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், எல்லாம் தயாராகுங்க, உலகம் தயாராகிடுச்சு, இந்த மைக்ரோ சிப் வந்துருச்சு, பார்கோடு வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, பூகம்பம் ஏற்படுது, ஹிட்லர் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், இதெல்லாம் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள்னு தொடர்ந்து ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் எதையாவது சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் திரும்ப வரப்போகிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னபடி 1ஆம் நூற்றாண்டிலே அவர் வந்திருக்கணும், அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் அவர் வரல. சரி, இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு அவங்க சொல்கிறது நிச்சயமாக நடக்க போகிறது கிடையாது, அவர் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக பைபிளில் இருக்கிற இன்னொரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் வரலை அப்படிங்கிற கேள்விக்கு கிறிஸ்தவங்க காட்டுற ஒரு வசனம். அதாவது இயேசு வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவர் வரவே இல்லையே, ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே பைபிளிலேருந்து இந்த வசனத்தை தான் காமிப்பாங்க அதை சமாளிக்கிறதுக்கு. அது எந்த வசனம்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனத்தில் அந்த வசனத்தை எழுதிய ஆசிரியர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஏன் தாமதமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஏன் தாமதமாகுது, அவர் வருவார்னு சொன்னீங்களே இன்னும் வரலையேன்னு சொல்லி அன்னைக்கே சில பேர் கேட்டிருக்கிறாங்க. என்னைக்கு? இந்த பைபிள் எழுதப்பட்ட காலத்திலே. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறார் இந்த ஆசிரியர். என்ன சொல்கிறார், தாமதிக்கிறார்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அவர் ஏன் தாமதிக்கிறார்னா ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் இவர். அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆவது தடவை வரத்துக்கு ஏன் டிலே பண்ணுறார், காரணத்தை சொல்கிறார் இவர். யாரும் கெட்டு போயிடக்கூடாது,
எல்லாரும் மனம் திரும்பணும், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால தான் அவர் வெயிட் பண்ணுறார், எல்லாருக்கும் டைம் கொடுக்குறார். இன்றைக்கி வரைக்கும் அவரை கடவுளாக ரட்சகராக ஏற்றுக்காமல் பல பேர் இருக்கிறாங்க. அவர் திடீர்னு வந்துட்டாருன்னா அவங்கெல்லாம் நரகம் போயிடுவாங்க. அவங்க நரகம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாரு. அவங்களும் மனம் மாறணும், இயேசுவை அவங்களும் ஏற்றுக்கிட்டு அவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதுதான் காரணம் அவர் வர்றதுக்கு டிலே ஆகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்கன்னு இந்த ஆசிரியர் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? இயேசு கிறிஸ்து திரும்ப வர்றதுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அவர் விரும்புகிறார். அவர் வந்துட்டாருன்னா அவரை ஏற்றுக்காதவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால் வர்றதுக்கு தாமதப்படுத்துகிறார். அவங்களும் அவரை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு டைம் கொடுக்குறாருன்னு இந்த ஆசிரியர் சொல்கிறார். இந்த வசனத்தை இன்றைக்கி கிறிஸ்தவங்க காட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஏன் தாமதம் ஆகுதுன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. இதுதான் பெரிய வேடிக்கை. இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில் இதை ஏன் எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது, அதை பின்னால் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வசனத்தை காட்டிக்கிட்டு இயேசு இதனால தான் தாமதப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று நம்ம எல்லாரையும் இவங்க முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அல்லது இவங்களே முட்டாளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா கவனித்து பாருங்கள், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. ஏன் அவர் தாமதப்படுத்துகிறார்? ஏன்னா யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதனால தான் அவர் தாமதப்படுத்துகிறாருன்றாங்கல்ல. உண்மையிலே யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் விரும்பியிருந்தார்னா 1ஆம் நூற்றாண்டிலே அவர் வந்திருப்பார். இப்போ அவர் அன்னைக்கு வராமல் போனதுனால அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் 2000 வருஷங்களாக எவ்வளவோ பேர் பிறந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்காமல் கெட்டு போய் நரகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இவர் திரும்ப வர்றதை தாமதப்படுத்தினதுனால நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு தான் அது காரணமாக இருந்திருக்கு. நிறைய பேர் நரகத்துக்கு போகிறதுக்கு இவர் தாமதப்படுத்தினது காரணமாயிடுச்சு. 1ஆம் நூற்றாண்டிலே இவர் வந்திருந்தார்னா இந்த 2000 வருஷங்களில் எத்தனையோ பேர் பிறந்து கெட்டு போய் நரகத்துக்கு போனாங்கல்ல, அது தடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் எப்படி இந்த வசனத்தை இன்னைக்கு காமிச்சிக்கிட்டு யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு இவங்க சொல்கிறாங்க? ஏதாவது கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? அப்போ கேட்குற நாம எல்லாம் முட்டாள்னு இவங்க நினைக்கிறாங்க, அல்லது இவங்களே முட்டாளாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வசனத்தை இன்றைக்கும் காட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இதனால தான் தாமதப்படுத்துகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம இப்படி சொன்னோன்னா உடனே கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின வசனத்தை காமிப்பாங்க. 2 பேதுரு 3:8 அந்த ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அதாவது அவர் வரலன்னு சொல்லி சொல்கிறீங்களே, அவருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம் மாதிரி, 1000 வருஷங்கிறது ஒரு நாள் மாதிரி. அதனால் நாம் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் அவர் வரமாட்டார்னு இவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி இருக்கட்டும், 10,000 வருஷம் மாதிரி இருக்கட்டும். ஆனால் இந்த 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் இந்த ஆசிரியர்? இயேசு கிறிஸ்து ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறார்? யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வர்றதை தாமதப்படுத்துகிறாருங்கிறார். ஆனால் உண்மை என்னென்னா, அவர் வராமல் போனதுனாலே பல பேர் கெட்டு போய் நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா நிறைய பேர் கெட்டு போகணும், நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ பைபிளில் உள்ள வசனங்கள் எப்படி முன்னுக்கு பின் முரண்பட்டதாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போது அன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை எழுதுனாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காரணம் என்னன்னு பார்ப்போம். ஏன் இப்படி இந்த ஆசிரியர் எழுதியிருக்கார்? காரணம் என்னென்னா, 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு பைபிள் சொல்லுது. ஏற்கனவே நான் வசனங்களை காமிச்சேன் இல்லையா? மார்க் 13:30, மத்தேயு 16:28. இதுபோல் பல வசனங்கள் இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்திலே திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் அவர் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலே. ஆனால் அவர் வரலை என்ன ஒன்று தான் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. வருவார்னு சொன்னீங்களே, வரலையே அப்படின்னு. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொய் காரணம் தான் இது. எல்லாரும் மனம் திரும்பணுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணுறார், யாரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தாமதிக்கிறார் அப்படின்னு பைபிள் எழுதின இந்த ஆசிரியர் ஒரு பொய் சாக்கை எழுதி வச்சுருக்கார். உண்மை என்னென்னா, இயேசு கிறிஸ்து அன்றைக்கே வருவார்ன்றது தீர்க்க தரிசனம், வரலை, அது பொய்யாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அன்னைக்கு சில பேர் கேட்டிருக்கிறாங்கல்ல, அவர் வருவார்னு சொன்னீங்க வரலையே அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கலாம் இந்த ஆசிரியர்? அவர் இப்போவே திரும்பி வருவார்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அவர் இப்போ தானே பெத்லகேமில் பிறந்து வாழ்ந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்தார். அது நடந்து இப்போ 40, 50, 60 வருஷம் தானே ஆகுது. அதுக்குள்ளே எப்படி திரும்பி வருவார்? அவர் இன்னும் 2000 வருஷத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. அதுக்கு பதிலாக அன்னைக்கே அவர் திரும்பி வருவார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கவங்க யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணுறார், தாமதப்படுத்துகிறாருன்னு சொல்கிறார். அப்போ இது எதை உறுதிப்படுத்துது? இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேற வேண்டியது, இன்றைக்கி நிறைவேற வேண்டியது இல்லை. 1ஆம் நூற்றாண்டில் அது நிறைவேறலை, பொய்யாயிடுச்சு.
அது பொய்யானதுனால தான் இனிமே வரப்போகிறாருன்னு ஒவ்வொரு வசனங்களுக்கும் மாற்று விளக்கங்களை கொடுத்து அன்னையிலிருந்து பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.